வணக்கம் முருகபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். தலைவன் முருகனுக்கு நன்றி. இந்த வீடியோ இன்னைக்கு இது யாரெல்லாம் பார்ப்பீங்க, எந்தெந்த ஊர்லேருந்து பார்ப்பீங்கன்னு எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறது ஒரே விஷயம் மட்டும்தான். இந்த காணொளி உங்களுக்கு வந்து எப்போ வந்து சேரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. எந்தெந்த சூழ்நிலையில் நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க கூட தெரியல. ஏன்னா எல்லா பக்தர்களுக்கும் ஒரு விஷயம் இந்த காணொளி பார்க்கும்போதே ஃபஸ்ட்டே நான் வந்து சொல்லிடுறேன். இந்த காணொளி முழுக்க பாருங்கள். முழுக்க ஏன் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா, இந்த காணொலியில் ஒரு சில பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கை கூட மாறும். அந்த வாழ்க்கை மாறும் அப்படின்னா, நீங்கள் ஒரு பிரச்சனை நீங்கள் வந்து இருப்பீங்க. அந்த பிரச்சனைக்கான விளக்கம் அதுக்கான உள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கும். அதனால் வீடியோவை முழுசாக வந்து பாருங்கள். இப்போ நிறைய பேருக்கு வந்து என்கிட்ட கேட்கறது கேள்வி எப்படி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அறுபடை கோயிலுக்கும் போயிட்டேன், முருகனை வந்து எங்கெங்கெல்லாம் தேடுறது, ஏன் முருகன் சக்தி வந்து முருகன் பெருமான் வந்து எனக்கு வந்து அருள் கொடுக்கவே மாட்டுறாரு, கிட்டத்தட்ட 5 வருஷமாகவும் 8 வருஷமா கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகி 9 வருஷம் ஆகி இன்னும் குழந்தை பாக்கியமே எனக்கு கிடைக்கல, யாருக்கோ கிடைக்குது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு துக்கம் எங்கள் மனசில் இன்றைக்கும் அதை வந்து வச்சுட்டு தான் இருக்கும். போகாத கோயில் கிடையாது, போகாத தேடாத இடம் கிடையாது. ஜோதிட ரீதியாக பார்த்துட்டோம், அஸ்ட்ராலஜி ரீதியாக பார்த்துட்டோம். ஆனால் இது எங்களுக்கான ஒரு மனசுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஒரு யாருமே இது வரைக்கும் அந்த ஒரு விளக்கத்தை வந்து எங்களுக்கு கொடுக்கல. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளே வந்து ஒரு ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று அந்த ஒரு பார்க்கவே ஒரு வெறுப்பாக இருக்கும். நம்ம ஏதோ வந்து துரதிர்ஷ்டசாலியா, நமக்கு ஏன் அது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு உங்களை நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு மைண்டில் உங்கள் மனசில் ஆழ்ந்த மனசில் வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கும். இந்த தருணத்தில் உங்களுக்கு வந்து யார் என்ன சொன்னாலும், எந்த ஒரு நம்பிக்கை வந்து கொடுத்தாலும் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களால் வந்து அதை ஏற்றுக்கக்கூடிய மனநிலையும் நீங்கள் இருக்க மாட்டீங்க. முதல் விஷயம் என்னென்னா, நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, இல்லை வந்து கோயிலுக்கு போனாலும் முருகன்கிட்ட வந்து எதுவுமே நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா, ஒரே விஷயம் மட்டும் சொல்கிறேன். இந்த 6 வெத்தலை தீபம் போடுறது, அது எத்தனையோ உங்களோட மனசில் என்னென்ன தோணுதோ உங்களோட பக்தி அது முருகனுக்கு போய் நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறீங்க. அதில் முருகப்பெருமான் சந்தோஷம் அடைகிறாரா இல்லையாங்கிறதா எங்கள் கேள்வி. கண்டிப்பாக முருகன் வந்து சந்தோஷம் அடைவார். நான் சொல்கிறது என்னென்னா, ஒவ்வொரு பக்தர்களும் இந்த காணொலி பார்க்குற ஒவ்வொரு பக்தர்களுக்கும் நான் சொல்கிறது என்னன்னா, இப்போ நான் வந்து நம்ம கோயில் வச்சுருக்கோம், நான் முருகப்பெருமான்கிட்ட எப்படி சொல்லுவேன்னா, நான் முருகப்பெருமானை பார்த்து அவரு காதில் கேட்குறாரு. நம்ம ஒவ்வொரு வேண்டுதலும் ஒவ்வொரு விஷயம், நம்ம இன்னைக்கு ஒரு விஷயத்த நான் போய் பேச போகிறேன், இன்னைக்கு ஒரு விஷயம் எனக்கு இது வந்து நடந்திருக்கு, உங்களுக்கு துக்கமே நடந்தாலும் இன்னைக்கு நாளைக்கு, ஏன்னா இந்த காணொலி இப்போ பார்க்குறவங்க கூட இப்போ அதிகமாக எனக்கு வந்து தொடர்பு கொண்டு பேசினவங்க வருத்தத்தோடய தெரிவிக்கிறது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நிம்மதியாக கூட இல்லைங்க. அந்த சாப்பாடு கூட குடும்பத்தில் ஒரு 10-15 பேர் நம்ம கூட்டமாக இருப்போம், அவங்க கிட்ட கூட நம்ம அந்த உணவை பகிர்ந்துக்கிட்டு ஒரு சந்தோஷமாக ஒரு நாள் நிம்மதியாக யாருமே, எந்த முருக பக்தரும் யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லுங்கள், ஒரு நாள் நான் நிம்மதியாக எந்த வேண்டுதல் நான் நிம்மதியாக இருக்கேன், என் மனசார சொல்கிறேன் நான் நிம்மதியாக இருக்கேன்னு ஒரு பக்தர் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள நான் கூட சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, எல்லாருக்குமே ஒவ்வொரு கமிட்மெண்ட் இருக்கும் உங்க வாழ்க்கையில. இந்த கமிட்மெண்ட் முடிஞ்சதுன்னா கூடவே இன்னொரு கமிட்மெண்ட் வந்துடும். அது இஎம்ஐயா இருக்கும், கடன் பிரச்சனையா இருக்கட்டும், இல்லை வந்து சொத்து விவகாரமா இருக்கட்டும். ஏன்னா ஒவ்வொரு பக்தர்கள் வந்து, சில பக்தர்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, கூடவே ஃபேமிலி கூடயே இருந்துட்டு கூட்டு குடும்பமாவே சின்ன பிள்ளைந்து வளர்த்து ஆளாக்கி பெருசாக்கி அவங்க குடும்பத்திலேயே வந்து சூழ்ச்சி பண்ணி அவங்கள வந்து குடும்பத்தை வெளியே விரட்டிட்டு எதுவுமே இல்லாமல் நடு ரோட்ல இருக்கிற நிலைமைக்கு இருந்த பக்தர்கள் இன்னைக்கும் என்கிட்ட வந்து பேசியிருக்காங்க. அந்த தருணத்துல வந்து நானும் பல முறை இதெல்லாம் வந்து கடந்து வந்துட்டேன். ஆனா ஒரே விஷயம் தாங்க, நான் இன்னைக்கும் அந்த ஒரு நம்பிக்கையில வந்து என் உயிர் மூச்சா நான் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரே நம்பிக்கை என்னன்னா, என்ன இருந்தாலும் என் தலைவன் முருகப்பெருமான் பார்த்துப்பார். எனக்கு முருகப்பெருமான் அருள் இருக்கு, இதை நாம நம்பணும். இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன், முருக பக்தியில வந்து முருக அடியார்கள் பெருமக்கள் எல்லாருமே பொதுவா, நான் இன்னைக்கு தான் நான் முருகனை வழிபாடு பண்றேன், இப்போதான் திடீர்னு 1-2 மாசம் ஆச்சு முருகனை வந்து வழிபாடு பண்றேன், எல்லா பக்தர்களுக்கும் பொதுவாக ஒரு விஷயம் நான் சொல்றேன். உங்களை நிறைய பேருக்கு உங்களை நீங்க வந்து பலவீனமா வந்து நீங்க பேசுறீங்க. அதாவது நான் இதுக்கெல்லாம் தகுதியானவனா, இதெல்லாம் வந்து எனக்கு கிடைக்காது, அப்படியெல்லாம் நீங்க பேசவே கூடாது. உங்க மனசுல ஒரு விஷயத்த வந்து நீங்க தினப்படுத்தி ஸ்ட்ராங்கா ஃபர்ஸ்ட் உங்க மனசை வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நான் தான் முருகப்பெருமானுக்கு வந்து சிறந்தவன், என்னோட பக்தி தான் சிறந்தது அப்படின்னு சொல்ற ஒவ்வொரு பக்தர்களுக்கும் கண்டிப்பா இது வந்து ஒரு நல்லது நடக்குமா அப்படின்னா, எல்லாரும் அதை அவசரப்பட்டுறாதீங்க. நல்லது நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க உங்க மைண்ட்ல வந்து உங்க ஞானத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க.
சரி நம்ம முருகன் நம்ம கூடயே தான் இருக்காரு, நம்ம அவர் கூட இருக்கிறோம், நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது. அப்படியே எனக்கு வந்து கஷ்டம் வந்து தாண்டினா கூட என் முருகன் அதுக்கு வழிகாட்டுவான். இதுதான் உங்களை நிறைய பேருக்கு உங்க மனசுல இருக்கணும். அதனால வந்து நான் தான் சிறந்த பக்தி, இது வந்து தவறு அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. நான் சொல்றது இது மட்டும்தான். ஒவ்வொரு பக்தரும் உங்களோட மனசுல வந்து அதை நினைக்கணும். முருகனுக்கு வந்து நான் தான் சிறந்தவன், அதுல வந்து தவறு எதுவுமே கிடையாது. ரெண்டாவது அப்படியே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை போகணும், சனிக்கிழமை போகணும். நான் தினந்தோறும் போறேன். வாழ்க்கையில வந்து ஏற்ற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னா, ஐயா நான் ஒரே விஷயம் நான் சொல்றேன். இதை எந்த பக்தருக்கும் பார்த்தாலும் இது பொதுவாக ஒரு விருப்பம் மட்டும்தான். ஒரு குழந்தை வயிற்றுலேருந்து உருவாகிறதுக்கு ஒரு 10 மாதம், அந்த ஒரு 8 9 மாதம் 10 மாதம் அதோட ப்ராசஸ் ஏற்பட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் தான் ஒரு தாயோட வயிற்றுலேருந்து கருவுலேருந்து வெளியே வருது. அப்போது ஒரு குழந்தை வந்து பெத்தெடுத்து ஆளாக்கி வளர்கிறதுக்கே வந்து இத்தனை இத்தனை நாட்கள் ப்ராக்ரஸ் ஆகும்போது முருக வழிபாட்டில் உங்களோட ப்ராசஸை நீங்கள் வந்து பார்ப்பீங்க. நேற்று நம்ம எப்படி இருக்கோம், இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம், நாளைக்கு எப்படி இருப்போம், அது உங்கள் கையில் யாருக்குமே கிடையாது. நான் சொல்கிறது இதை வந்து நீங்கள் எப்படி வேணால் எடுத்துங்க. பக்தர்களுக்கு பொதுவான விஷயம். தனியாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு நான் சொன்னது தவறாக இருந்தால் தயவுசெய்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இல்லை நான் சரின்னா உங்களுக்கு இப்போ புரியாது. அமைதியாக ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்போது யோசிப்பீங்க. கண்டிப்பாக இந்த வார்த்தை உங்களுக்கு வரும். எந்த மனிதர்களும் நம்பாதீங்க. என்னையும் உட்பட எந்த மனிதர்களும் நம்பாதீங்க. நான் அதுதான், என்னை கேட்டால் நான் அதுதான். நான் யாரையுமே நம்ப மாட்டேன். என்கிட்ட பேசுறவங்களும் நம்ப மாட்டேன், என் கூட இருக்கவங்க நம்ப மாட்டேன், என் உற்றாரோன்னு யாரையுமே நம்ப மாட்டேன். ஒரே ஒரு ஆள், தலைவன் முருகனை மட்டும்தான் நான் நம்புவேன். இன்னைக்கும் அவர் என் கூட இருக்காரு. அந்த ஒரு மெமரியில இல்லாம ஒரு வாழ்வியலா நான் வந்து முருகன் என் கூட தான் இருக்காருன்னு சொல்லிட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு நொடி ஒவ்வொரு நாள் அதுதான் என்ன வந்து வாழ்க்கை வந்து தள்ளிட்டு அடுத்த படிக்க கொண்டு போயிட்டே இருக்கு. இது ஏன் நான் சொல்றேன்னா, நிறைய முருக பக்தர்கள் வந்து பலவீனமா உங்களையே நீங்க வந்து ஒரு எனக்கு இது வரவே வராது, கிடைக்கவே கிடைக்காது, அந்த மாதிரி ஏன் நினைக்கிறீங்க? உங்களால முடியும். எனக்கு என் முருகன் என் கூட தான் இருக்காரு, எனக்கு இது சரி பண்ணி கொடுப்பாருன்னு ஒவ்வொருத்தரும் நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், உங்களுக்கான விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும். இதுக்கு நானே ஒரு முழு உதாரணம். திருச்செந்தூருக்கு போய் கஷ்டம் இருக்கிற பக்தர்கள் யாராவது இருப்பீங்க, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஏன் கஷ்டம் வருதுன்னா முருகப்பெருமான் கொடுக்கல. உங்க காலச்சக்கரம் ஒன்று இருக்கும், உங்களோட டைம் ஒன்று இருக்கும். அந்த டைம் எல்லாருக்குமே உங்களுக்கான நேரம் கண்டிப்பா உங்ககிட்ட வரும். அந்த டைம்ல ஒவ்வொருத்தவங்க அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி நீங்க முருகப்பெருமான் மேல பாரத்தை போட்டு அந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், ஒவ்வொருத்தரும் நீங்க வாழ்க்கையில முன்னேறுவீங்க. முதல் விஷயம் நான் எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, இந்த கடனால யாராவது பாதிக்கப்பட்டிருக்கீங்க, நாளைக்கு கடன் கட்டணும், அடுத்த மாசம் கடன் கட்டணும் அப்படின்னீங்கன்னா ஒண்ணுமே பண்ணாதீங்க. ஒரே ஒரு விஷயம், நீங்க எவ்வளவு கடன் இருக்கோ உங்க மனசுல வச்சுக்கோங்க. முருகன் கோயிலுக்கு உங்க வீட்டு பக்கத்துல இருக்க முருகன் கோயில், நான் சொல்றது வந்து வீட்டு பக்கத்துல இருக்க கோயில். நீங்க ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர்லாம் வந்து போகாதீங்க. உங்க வீட்டு பக்கத்துல இருக்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகனுக்கு வந்து ஒரு அபிஷேகமோ ஒரு அர்ச்சனையோ நீங்க பண்ணுங்க. முருகனையே நினைச்சு பண்ண முடியல அப்படின்னா நீங்க முருகன் கிட்ட போய் முருகன் முன்னாடி நின்று ஒரே மனசை விட்டு நீங்க பேசணும். இதுக்கான வழியை காட்டு. எந்த தெய்வத்துக்கிட்டையும் நீங்க போய் குறையுங்க, எனக்கு கடனே இருக்கக்கூடாதுன்னு கேட்காதீங்க. இதுக்கான ஒரு வழியை காட்டு. கண்டிப்பா சொல்றேன், உங்களுக்கான ஒரு வழியை முருகப்பெருமான் இன்னைக்கு உங்களுக்கு காட்டுவாரு. இதுக்காக நீங்க வந்து பயப்பட தேவையில்லை, கலங்காதீங்க. முதல்ல எல்லா பக்தர்களுக்கும் மனசுல வந்து ஒரு விதையா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, முருகன் என் கூட தான் இருக்கார், நான் எதுக்கு கலங்கணும், என்ன வேணா நடக்கட்டும் வாழ்க்கையில், எனக்கு என் முருகன் இருக்கான். இப்படி ஒவ்வொரு பக்தரும் நினைச்சிங்கன்னா இவ்வளோதான் வந்து துன்பம் இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் அது ஒரு ஈஸியாக நம்ம வந்து கடந்துட்டு போயிட்டே இருக்கோம். இதான் என் வாழ்க்கையில் இன்றைக்கும் நான் அதை வந்து முருகப்பெருமான் எனக்கு கற்றுக் கொடுத்தனால இன்னைக்கு தலைவனோட வழியில் நான் வந்து பயணிக்கிட்டே இருக்கேன். திருச்செந்தூர் போகிறதுனால தப்பு எதுவும் கிடையாது, திருச்செந்தூர் போகிறதுனால தான் தவறு நடக்குங்கிற ஒரு விஷயம் கிடையாது. பொறுமையாக நீங்கள் முருகப்பெருமானை பார்க்கணுன்னா உங்கள் நேரம் எப்போ கிடைக்குதோ முருகப்பெருமானை பார்த்துட்டு வாங்க. கூட்டம் அதிகமாக இருக்குது, எவ்வளவோ சர்ச்சை நம்ம கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் வெயிட் பண்ணி இந்த கூட்ட நெரிசலில் போய் நீங்கள் யாரு தான் நிம்மதியாக முருகப்பெருமானை போய் பார்க்க முடியும்? நீங்கள் கருவறைக்குள்ளே போகிறீங்க, முருகப்பெருமானை போய் பார்க்க போகிறீங்க. அந்த பார்க்குற ஒரு 2 நிமிஷம், அதுக்கு மேலே உங்களால் பார்க்க முடியாது. அந்த 2 நிமிஷம் கருவறையில் முருகப்பெருமானை வந்து பார்க்கக்கூடிய நிலைமை, அந்த சந்திக்கக்கூடிய நேரம் இருக்குல்ல, அது ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு லைஃப்பில் ஒரு மொமெண்ட். அது இன்னைக்காச்சும் அதை வந்து நீங்கள் உணர்ந்து புரியுமா? ஏன்னா நம்ம 1008 விஷயம் இங்கேன்னா நம்ம வெளியே இருந்து நம்ம யோசிச்சு போயிருப்போம். முருகனை பார்க்கும்போது நான் அதை கேட்கணும், எனக்கு முருகன்ட்டு எனக்கு கேட்க வேண்டியது இருக்குன்னு. அந்த நேரம் நமக்கே அவர் முகத்தை பார்க்கும்போது
இருக்கிற லிஸ்ட் எல்லாமே அழிஞ்சிடும். அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க்கு தான். அதுக்கப்புறம் நம்மளை தள்ளிவிட்டு அடுத்தடுத்த பக்தர்கள் பார்க்க வருவாங்க. நீங்கள் அவர் முகத்தை பார்த்தாலே போதும், உங்களுக்கு நடக்கலை அப்படின்னு சொல்கிற பக்தர்கள் ஏராளம். அது எனக்கு தெரியும். உங்களுக்கு வாழ்க்கை நிச்சயமாக மாறும். அதுக்கு வந்து திருச்செந்தூர் தான் மெயின் காரணம் கிடையாது, முருகப்பெருமான் தான் காரணம். கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு நேரம் இருக்குங்க வாழ்க்கையில். முடிவு யாருக்குமே கிடையாது. முடிவு வந்து இப்படி தான் என் வாழ்க்கை முடிஞ்சிடுமா, நான் இப்படியே தான் இருப்பேனா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உங்கள் மனசுலேருந்து தூக்கி போடுங்க. எல்லாருக்குமே நல்ல காலம் பிறக்கும். ஏன் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களா, இப்போ கூட நீங்கள் நாளைக்கு நினச்சா கூட உங்கள் வாழ்க்கை, முருகப்பெருமான் நினச்சா நாளைக்கு உங்கள் வாழ்க்கை இருக்கிற எல்லா கஷ்டம் போயிடும். என்னை நம்பிட்டலடா, நான் உங்கள் வாழ்க்கை நான் பார்த்துக்கிறேன். உங்கள் கூடயே தான் முருகப்பெருமான் இருக்கார். அதையே ஒரு நொடி கூட நீங்கள் யாருமே யோசிச்சுக்க மாட்டேங்க. முதல்ல உங்களை சுற்றி நடக்கிற விஷயத்த வந்து நீங்கள் கவனித்து பாருங்கள். ஒரு இடத்துல கூட முருகன் இருக்கிறாருன்னு கண்டிப்பாக உணர்த்திக்கிட்டே தான் இருப்பார். ஆனால் சில பக்தர்கள் சொல்கிறது என்னன்னா, உணர்த்திக்கிட்டே தான் இருக்காரு, இப்போ இருக்கிற பிரச்சனைலேருந்து தப்பிக்க முடியலையே. அதுக்கான அவசியமே கிடையாது. அந்த மனம் வருத்தம் இருந்துச்சுன்னா, அந்த ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டில் போயிட்டீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். முருகன் உங்களோட தான் இருக்கார். ஏன் சோதிக்கிறாரு அப்படின்னா, இப்போது ஒரு தங்கத்தை எடுத்துக்கோங்க. அந்த தங்கத்தை வந்து அந்த நெருப்பில் சுட சுட அதோட மோல்டு, இப்போ நமக்கு தேவையான ஒரு ரிங்கோ மோதிரமோ நமக்கு தேவையான டிசைன் பண்ணுறதுக்கு அதை நெருப்பில் சுட்ட வச்சு அடித்து அந்த மோல்டை வந்து உருவாக்கணும். முருகன் உங்களுக்கு வந்து கஷ்டம் கொடுக்குறாருன்னா சந்தோஷமாக ஏற்றுக்குங்க. ஏன் சொல்கிறேன்னா, அந்த கஷ்டத்தில் நம்மளை ஃப்ளெக்சிபிளாக மோல்ட் ஆகிக்குவோம். அடுத்த ஒரு பிரச்சனை வராது. அந்த அளவுக்கு நம்ம மன தைரியத்தை உருவாக்கிட்டோம்னா அந்த கஷ்டமே நமக்கு வந்தால் கூட தள்ளி விட்டு போயிட்டே இருக்கும். எனக்கு முருகன் இதை காமிச்சிட்டாரு, எனக்கு இதை விட ஒரு சிறந்தமான வாழ்க்கை எனக்கு முருகன் தருவார் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொருத்தரும் நினைச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் எதுவுமே வராது. இதுக்கு நானே உதாரணம். வேறு யாருக்காச்சும் ஏதாவது ஒரு வேண்டுதல் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். அடுத்தது உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருக்குது, எதை பற்றி பேசணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக அந்த பதிவு பண்ணுறேன். எல்லாரோட வேண்டுதல், இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க உங்கள் வேண்டுதல் இருந்தால் கூட கண்டிப்பாக நான் பூஜை பண்ணுறேன். நான் முருகப்பெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும். தலைவன் முருகனுக்கு